முதல் வினா பாருங்க. உலகிலேயே நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு கொண்ட நாடு எது? உலகிலேயே நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு கொண்ட நாடு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி இந்தியா. இரண்டாவது வினா, ஒழுங்குமுறை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? ஒழுங்குமுறை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? இது ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிபி 1773. ஒழுங்குமுறை சட்டம் கிபி 1773. மூன்றாவது வினா, குவிட் இந்தியா சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. குவிட் இந்தியா சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1784. குவிட் இந்தியா சட்டம் கிபி 1784. நாலாவது வினா, எந்த சட்டத்தின் கீழ் இஸ்லாமியருக்கு தனித்தொகுதி முறை அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. முஸ்லிம்களுக்கான தனித்தொகுதி மிண்டோ மார்லி சீர்திருத்தம். ஐந்தாவது வினா, இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி ஜூலை 18, 1947. இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் ஜூலை 18, 1947ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. ஆறாவது வினா, இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டம் டெல்லியில் என்று நடைபெற்றது? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டிசம்பர் 9, 1946. அதோட தற்காலிக தலைவர் யார் இருப்பான்னா சச்சிதானந்த சின்ஹா இருப்பாரு. தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. ஏழாவது வினா, இந்திய அரசியலமைப்பின் இரண்டாவது கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? இந்திய அரசியலமைப்பின் இரண்டாவது கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ டிசம்பர் 11, 1946. அதோட நிரந்தர தலைவர் யார் இருப்பார்னா ராஜேந்திர பிரசாத் தேர்வு. எட்டாவது வினா, நேரு பிரதமராக கொண்ட இடைக்கால அரசு எப்போது நிறுவப்பட்டது? நேருவை பிரதமராக கொண்ட இடைக்கால அரசு எப்போது நிறுவப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1946. ஒன்பதாவது வினா, இந்திய அரசியலமைப்பு குழுவின் சட்ட ஆலோசகர் யார்? இந்திய அரசியலமைப்பு குழுவின் சட்ட ஆலோசகராக இருந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி பிஎன்ஆர் ராவ். பத்தாவது வினா, பூர்ண சுயராஜ்ய தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது? பூர்ண சுயராஜ்ய தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி ஜனவரி 26, 1930. பூர்ண சுயராஜ்ய தினம் ஜனவரி 26, 1930. 11வது வினா, இந்திய அரசியலமைப்பு குழு உறுப்பினர்கள் 284 பேர் கையொப்பமிட்டு எப்போது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1949 நவம்பர் 26. 12வது வினா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது என்று? இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது என்று? சரியான விடை ஆப்ஷன் சி 1950 ஜனவரி 26. 13வது வினா, முகவுரை, நீதி புனராய்வு, அடிப்படை உரிமைகள் போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. முகவுரை, நீதி புனராய்வு, அடிப்படை உரிமைகள் போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. 14வது வினா, சட்டத்தின் வழி ஆட்சி, ஒற்றை குடியுரிமை போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சட்டத்தின் வழி ஆட்சி, ஒற்றை குடியுரிமை போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி இங்கிலாந்து. 15வது வினா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி அயர்லாந்து. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை அயர்லாந்து. 16வது வினா, சட்ட திருத்த முறை அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சட்ட திருத்த முறை அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா. சட்ட திருத்த முறை தென்னாப்பிரிக்கா. 17வது வினா,
அரசியலமைப்பு திருத்தங்களை பொது வாக்கெடுப்பு முறைக்கு விடும் நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் பி சுவிட்சர்லாந்து. 18வது வினா இந்திய அரசியலமைப்பில் சமதர்மம் என்ற சொல் எத்தனையாவது சட்டத்திருத்தம் மூலம் இணைக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா இது. சரியான விடை ஆப்ஷன் பி 42வது சட்டத்திருத்தம். 19வது வினா சட்டப்பிரிவு 370 ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதி ரத்து செய்யப்பட்ட ஆண்டு. சட்டப்பிரிவு 370 ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதி ரத்து செய்யப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 5, 2019. 20வது வினா சங்கரலிங்கனார் உயிர் நீத்த நாள் என்று. சரியான விடை ஆப்ஷன் பி அக்டோபர் 13, 1956. 21வது வினா 42வது சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்த பிரதமர் யார்? 42வது சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்த பிரதமர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி திருமதி இந்திரா காந்தி. 22வது வினா சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் சி 76 நாட்கள். 23வது வினா இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பி.ஆர். அம்பேத்கர். 24வது வினா அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி நிதி ஆயோக். 25வது வினா இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது என கூறும் சரத்து எது? சரியான விடை ஆப்ஷன் சி சரத்து 79. 26வது வினா அரசமைப்பு திருத்தச் சட்டம் முன்வரைவு பற்றி கூறும் சரத்து எது? சரியான விடை ஆப்ஷன் சி சரத்து 368 கிளாஸ் 2. 27வது வினா தேசிய வாக்காளர் தினம் என்று. தேசிய வாக்காளர் தினம் என்று. சரியான விடை ஆப்ஷன் பி ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. 28வது வினா எந்த மொழியிலிருந்து டெமோக்ராசி என்ற வார்த்தை பெறப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கிரேக்கம். டெமோக்ராசி என்ற சொல் கிரேக்கம். 29வது வினா மக்களால் மக்களுக்காக மக்கள் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஆபிரகாம் லிங்கன். 30வது வினா சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்? சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஏ.வி. டைசி. சட்டத்தின் ஆட்சி ஏ.வி. டைசி. 31வது வினா மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க உதவிய கமிட்டி எது? மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க உதவிய கமிட்டி எது? சரியான விடை ஆப்ஷன் டி பசல் அலி கமிட்டி. எந்த ஆண்டு சமர்ப்பிச்சிருப்பாங்கன்னா 1955. 32வது வினா அரசியல் அறிவியலின் தந்தை யார்? அரசியல் அறிவியலின் தந்தை யார்? சரியான விடை ஆப்ஷன் சி அரிஸ்டாட்டில். அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில். 33வது வினா கிராம சபை பற்றி கூறும் சரத்து எது? கிராம சபை பற்றி கூறும் சரத்து எது? சரியான விடை ஆப்ஷன் டி சரத்து 243 ஏ. 34வது வினா பசுவதை தடுப்பு சட்டம் பற்றி கூறும் சரத்து எது? பசுவதை தடுப்பு சட்டம் பற்றி கூறும் சரத்து எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ சரத்து 48 ஏ. பசுவதை தடுப்பு சட்டம் 48 ஏ. 35வது வினா எந்த உறுப்பின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரிந்தவராக இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம் என்று கூறும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ உறுப்பு 120. 36வது வினா 74வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி நகராட்சியின் அதிகாரமும் பொறுப்பும் இடம்பெற்றுள்ள அட்டவணை எது?
சரியான விடை ஆப்ஷன் ஏ 12வது அட்டவணை. 37வது வினா கீழ்காணும் கூற்றுகளில் தவறான ஒன்று எது? கீழ்காணும் கூற்றுகளில் தவறான ஒன்று எது? சரியான விடை ஆப்ஷன் சி. மத்திய அரசு இந்து வாரிசு உரிமை திருச்சட்டம் 1989 என்பது தவறானது. அப்ப என்ன பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டம் 2012 சரியானது. குழந்தைகளுக்கான உதவி மைய எண் 1098 சரியானது. கல்வி உரிமை சட்டம் அதாவது ஆர்டிஇன்னு சொல்லுவோம் அது வந்து 2009. அப்ப இதுதான் தவறானது. 38வது வினா கீழ்காணும் ஒன்றுகளில் தவறான ஒன்று எது? கீழ்காணும் கூற்றுகளில் தவறான ஒன்று எது? சரியான விடை ஆப்ஷன் டி. நீதிமன்றங்கள் திருத்தம் 2000ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது என்பது தவறு. நீதிமன்றம் எப்பன்னா 2005. விரைவு நீதிமன்றம் தான் 2000. அப்ப லோக் அதாலத் விரைவான நீதியை வழங்க அமைக்கப்பட்டது அது சரியானது. குடும்பம் தொடர்பான சட்ட விவகாரங்களை குடும்ப நீதிமன்றம் கையாளுகிறது. நடமாடும் நீதிமன்றங்கள் கிராமப்புற மக்களுக்கு இடர்களை தீர்க்கும். இது மூன்றுமே சரி. அப்ப தப்பு வந்து நீதிமன்றம் 2000 என்பது தவறானது. நீதிமன்றம் வந்து 2005. 39வது வினா இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை என்று கூறியவர் யார்? இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ லார்ட் பென்ஹேட். 40வது வினா வைசிராய் ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி எஸ்.பி. சின்ஹா. 41வது வினா நமது தேசிய சின்னமான கங்கை ஆறு அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி 2008. கங்கை ஆறு 2008. 42வது வினா நம்ம தேசிய சின்னமான தாமரை அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1950. தாமரை 1950. முதல் வினா பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சரத்து 30 தொடர்புடைய வழக்கு எது? சரியான விடை ஆப்ஷன் பி மலங்கர சிறிய கத்தோலிக்க கல்லூரி வழக்கு. இந்த மலங்கர சிறிய கத்தோலிக்க கல்லூரி வழக்கு வந்து சரத்து 30 கீழ் சிறுபான்மை சமூகங்களுக்கு வழங்கப்படும் உரிமை பெரும்பான்மையுடன் சமத்துவத்தை உறுதி செய்வதற்காக மட்டுமே ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த மலங்கர சிறிய கத்தோலிக்க கல்லூரியோட வழக்கு. 2வது வினா தமிழ்நாடு அரசுக்கும் கோயல் ஹோவிற்கும் எந்த ஆண்டு வழக்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் பி கிபி 2007. 3வது வினா பாலாஜி ராகவன் வழக்கு எந்த இந்திய அரசியலமைப்பு விதியுடன் தொடர்புடையது? சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி சரத்து 18. தேசிய விருதுகள் வழங்குவதை விதி 18 கூறப்பட்டுள்ள சமத்துவ கொள்கையை மீறுவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பாலாஜி ராகவன் வழக்கு. 4வது வினா கீழ்கண்டவற்றுள் மண்டல் வழக்கு என்று அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் டி இந்திரா சகானி வழக்கு. மண்டல் வழக்குங்கிறது இன்னொரு பேர் வந்து இந்திரா சகானி வழக்கு. 5வது வினா மேகனா காந்தி மற்றும் இந்திய அரசு வழக்கு எந்த இந்திய அரசியலமைப்பு விதியுடன் தொடர்புடையது? சரியான விடை ஆப்ஷன் சி சரத்து 21. சரத்து 19 மற்றும் சரத்து 21 ஆகியவை ஒன்றிற்கொன்று தொடர்புடையது. சரத்து 21 படி தனிநபர் சுதந்திரத்தின் இயற்கையான நீதிமுறையை எவ்வகையிலும் பாதிக்காமல் தடுப்பு காவலை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மேகனா காந்தி மற்றும் இந்திய அரசு வழக்கு. 6வது வினா கேரள அரசு கேசவானந்த பாரதி வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் பி 1973. அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் அடிப்படை உரிமைகள் உட்பட அனைத்து பகுதிகளையும் திருத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த கேசவானந்த பாரதி வழக்கு. ஆண்டு முக்கியம் 1973. 7வது வினா மதராஸ் மாகாணம் மற்றும் கோபாலன் வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1950.
தடுப்பு காவலில் சட்டப்படியான விதிமுறைகளை மட்டுமே பார்க்க வேண்டும். இயற்கை நீதியை பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த மதராஸ் மாகாணம் மற்றும் கோபாலன் வழக்கு. ஆண்டு முக்கியம் 1950. 8வது வினா, அடிப்படை உரிமைகளை கொண்ட பகுதி 3ஐ திருத்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு என தீர்ப்பு வழங்கிய வழக்கு எது? சரியான விடை ஆப்ஷன் பி, சங்கரி பிரசாத் வழக்கு. 9வது வினா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் சட்ட திருத்தம் ஏற்பட காரணமான வழக்கு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, செண்பகம் துரைராஜன் வழக்கு. ஒரு முக்கியமான வினா அது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் சட்ட திருத்தம் ஏற்பட காரணமான வழக்கு செண்பகம் துரைராஜன் வழக்கு. 10வது வினா, கோலக்நாத் வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கோலக்நாத் வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1967. கோலக்நாத் வழக்கு 1967. 11வது வினா, மினர்வா மில் வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? மினர்வா மில் வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1980. மினர்வால் மில் வழக்கு 1980. 12வது வினா, கேசவானந்த பாரதி வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? இது ஒரு முக்கியமான வினா. கேசவானந்த பாரதி வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் டி, 1973. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. 13வது வினா, ஆபரேஷன் ஜிப்ரால்ட் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆபரேஷன் ஜிப்ரால்ட் எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1965. இந்த ஆபரேஷன் ஜிப்ரால்டர்னா ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவி இந்தியாவுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடும் பாகிஸ்தான் நடவடிக்கையை தடுக்க ஆபரேஷன் ஜிப்ரால்டர் கொண்டு வரப்பட்டது. ஆண்டு முக்கியம் 1965. 14வது வினா, ஆபரேஷன் பைத்தான் எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1971. ஆபரேஷன் பைத்தான் 1971. பாகிஸ்தானின் கராச்சி பகுதியை இந்தியா சுற்றி வளைத்தல் நடவடிக்கை தான் ஆபரேஷன் பைத்தான். ஆண்டு பாருங்க 1971. 15வது வினா, ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1984. பொற்கோவிலில் தஞ்சம் புகுந்த சீக்கிய பிரிவினைவாதிகளை பிடிக்கும் நடவடிக்கை ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். அப்போதைய பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தி. இது ஒரு முக்கியமான வினா. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் 1984. 16வது வினா, ஆபரேஷன் விஜய் எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் டி, 1999. இந்த ஆபரேஷன் விஜய்ங்கிறது கார்கில் சிகரங்களிலிருந்து ஊடுருவும் பாகிஸ்தான் படைகளை விரட்டியடிக்க ஆபரேஷன் விஜய், அதாவது வெற்றி அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 17வது வினா, ஆபரேஷன் சிந்தூர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஒரு முக்கியமான வினா. ஆபரேஷன் சிந்தூர் எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் டி, 2025. ஆபரேஷன் சிந்தூர் 2025. இந்த ஆபரேஷன் சிந்தூர் எதற்காகனா காஷ்மீரில் உள்ள பகல்காம் தாக்குதலுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கை தான் ஆபரேஷன் சிந்தூர். எந்த ஆண்டு பாருங்க 2025. 12வது வினா, ஆபரேஷன் பராக்ரம் எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் பி, 2001. ஆபரேஷன் பராக்ரம் 2001. நாடாளுமன்றத்தின் மீது பயங்கரவாத தாக்குதலை எதிர்த்து இராணுவ நடவடிக்கை ஆபரேஷன் பராக்ரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டு பாருங்க 2001. 19வது வினா, ஆபரேஷன் தல்வார் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆபரேஷன் தல்வார் எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் டி, 1999. கார்கில் மோதலின் போது பாகிஸ்தானின் துறைமுகங்களை கடற்படை முற்றுகையிட்டது தான் ஆபரேஷன் தல்வார். ஆண்டு பாருங்க 1999. 20வது வினா, ஆபரேஷன் மேகதூதம் எந்த ஆண்டு நடைபெற்றது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1984. இந்த ஆபரேஷன் மேகதூதம் சியாச்சின் பனிப்பாறையில் பாகிஸ்தான் அத்துமீறலை இந்தியா தடுப்பதற்கான நடவடிக்கை தான் ஆபரேஷன் மேகதூதம். 21வது வினா தேசிய கொடியின் நீள அகலம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி 3:2. 22வது வினா நம்ம தேசிய சின்னமான மயில் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் சி 1963. 23வது வினா நம்ம தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் எதனை குறிக்கிறது? நம்ம தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் எதனை குறிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தைரியம். இன்னொன்று சொல்லுவாங்க தைரியம் மற்றும் தியாகம் இரண்டுமே காவி நிறம். 24வது வினா நம்ம தேசிய கொடியில் உள்ள வெண்மை நிறம் எதனை குறிக்கிறது? நம்ம தேசிய கொடியில் உள்ள வெண்மை நிறம் எதனை குறிக்கிறது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி அமைதி. வெண்மை நிறம் அமைதி. 25வது வினா நம்ம தேசிய சின்னமான ஆலமரம் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஆலமரம் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1950. 26வது வினா நம்ம தேசிய கொடியின் நடுவில் அமைந்துள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கருநீலம். நம்ம தேசிய கொடியின் நடுவில் அமைந்துள்ள அசோக சக்கரத்தின் நிறம் கருநீலம். 27வது வினா அசோக சக்கரத்தில் உள்ள ஆரங்களின் எண்ணிக்கை. சரியான விடை ஆப்ஷன் ஏ 24. 28வது வினா பாசறைக்கு திரும்புதல் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? பாசறைக்கு திரும்புதல் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜனவரி 29. 29வது வினா சர்வதேச அகிம்சை நாள் ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எது? சர்வதேச அகிம்சை நாள் ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் டி 2007. 30வது வினா தேசிய கீதம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வங்காள மொழி. கடைசி வினா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார்? போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி நீலம் சஞ்சீவி ரெட்டி. நண்பர்களே நீங்கள் நம்ம இந்திய அரசியலமைப்பு முக்கியமாக ஒரு 30 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வு வழியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். நேதாஜியால் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. நேதாஜியால் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1939. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 1939. இரண்டாவது வினா தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி முத்துராமலிங்க தேவர். மூன்றாவது வினா முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் என்ற ஒரு தனிநாடு கோரியவர் யார்? முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் என்ற ஒரு தனிநாடு கோரியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ முகமது அலி ஜின்னா. நாலாவது வினா இரு நாட்டு கொள்கையை முகமது அலி ஜின்னா வெளியிட்ட ஆண்டு. இரு நாட்டு கொள்கையை முகமது அலி ஜின்னா வெளியிட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் சி 1940. ஐந்தாவது வினா இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி முகமது இக்பால். இன்குலாப் ஜிந்தாபாத் யார் உருவாக்குனானா முகமது இக்பால். ஆறாவது வினா பாகிஸ்தான் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? பாகிஸ்தான் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ரஹ்மத் அலி. 7வது வினா, இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை ஈடுபடுத்த காரணமாக இருந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ லின்லித்கோ பிரபு. 8வது வினா, 1940இல் இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து அதாவது ஆகஸ்ட் நன்கொடை வழங்கப்படும் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி லின்லித்கோ பிரபு. 9வது வினா, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான ஜெனரல் டயரை 1940இல் இங்கிலாந்தில் சுட்டுக் கொன்றவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. சரியான விடை ஆப்ஷன் சி உத்தம் சிங். 10வது வினா, முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார்? முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார்? சரியான விடை ஆப்ஷன் பி வினோபாவே. 11வது வினா, இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகி யார்? இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகி யார்? சரியான விடை ஆப்ஷன் பி நேரு. 12வது வினா, வினோபாவே தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கிய நாள். வினோபாவே தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கிய நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1940 அக்டோபர் 17. 13வது வினா, தனிநபர் சத்தியாகிரகம் விலக்கிக் கொள்ளப்பட்டதாக அறிவித்த மாநாடு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1941 டிசம்பர் 30 பர்தோலி மாநாடு. 14வது வினா, கிரிப்ஸ் தூதுக்குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? கிரிப்ஸ் தூதுக்குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி 1942. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942. 15வது வினா, கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தலைவர் யார்? கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி சர் ஸ்டார்ஸ்போர்ட் கிரிப்ஸ். கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தலைவர் சர் ஸ்டார்ஸ்போர்ட் கிரிப்ஸ். 16வது வினா, கிரிப்ஸ் தூதுக்குழுவை பின் தேதியிட்ட காசோலை என்று வர்ணித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி காந்தியடிகள். கிரிப்ஸ் தூதுக்குழுவை பின் தேதியிட்ட காசோலை என்று வர்ணித்தவர் காந்தியடிகள். 17வது வினா, வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை காந்தியடிகள் நிறைவேற்றிய மாநாடு எது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் டி 1942 ஆகஸ்ட் 8 பம்பாய் மாநாடு. 18வது வினா, செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் யார்? செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ காந்தி. செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் காந்தி. 19வது வினா, வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை தொடர்ந்து காந்தி கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆகா கான் கோட்டையில். 20வது வினா, டெல்லி செலோ என்று முழங்கியவர் யார்? டெல்லி செலோ என்று முழங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நேதாஜி. டெல்லி செலோ நேதாஜி. 21வது வினா, இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி ராணி லட்சுமிபாய் படைப்பிரிவு. இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் ராணி லட்சுமிபாய் படைப்பிரிவு. 22வது வினா, ஆசாத் ஹிந்த் பவுச் என்ற இந்திய விடுதலைப் படையை உருவாக்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் பி ராஜ் பிகாரி கோஷ். ஆசாத் ஹிந்த் பவுச் ராஜ் பிகாரி கோஷ். 23வது வினா, ஆசாத் ஹிந்த் பவுச் என்ற இந்திய தேசிய இராணுவத்தின் தளபதி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ். 24வது வினா, ஜெய்ஹிந்த் என்று முழங்கியவர் யார்? ஜெய்ஹிந்த் என்று முழங்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி நேதாஜி. 25வது வினா, காந்தியை தேசப்பிதா என்று அழைத்தவர் யார்? காந்தியை தேசப்பிதா என்று அழைத்தவர் யார்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நேதாஜி. 26வது வினா ராஜாஜி திட்டம் அல்லது சிஆர் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1944. ராஜாஜி திட்டம் அல்லது சிஆர் திட்டம் 1944. 27வது வினா இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த ஆண்டு. இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1945. 28வது வினா 1945 இங்கிலாந்தில் ஆட்சிக்கு வந்த கட்சி எது? சரியான விடை ஆப்ஷன் சி தொழில் கட்சி. 29வது வினா 1945 இங்கிலாந்தில் ஆட்சிக்கு வந்த பிரதமர் யார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் ஏ கிளமன் அட்லி பிரபு. 30வது வினா அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு. அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1946. அமைச்சரவை தூதுக்குழு 1946. 31வது வினா அமைச்சரவை தூதுக்குழு உறுப்பினர்கள் யாவர்? அமைச்சரவை தூதுக்குழு உறுப்பினர்கள் யாவர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மூவரும். அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ், கிரிப்ஸ். 32வது வினா இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கிய இங்கிலாந்து பிரதமர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ கிளமன் அட்லி பிரபு. 33வது வினா இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் ஜவஹர்லால் நேரு. 34வது வினா நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட நாள். நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1946 செப்டம்பர் 2. 35வது வினா இந்திய அரசியலமைப்பு குழு தொடங்கப்பட்ட நாள். சரியான விடை ஆப்ஷன் டி 1946 டிசம்பர் 9. 36வது வினா இந்திய அரசியலமைப்பு குழுவின் தற்காலிக தலைவர் யார்? இந்திய அரசியலமைப்பு குழுவின் தற்காலிக தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சச்சிதானந்த சின்ஹா. 37வது வினா இந்திய அரசியலமைப்பு குழுவின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ராஜேந்திர பிரசாத். 38வது வினா இந்திய அரசியலமைப்பு குழுவின் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுத்த மாநாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1946 டிசம்பர் 11. 39வது வினா இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவர் யார்? இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 40வது வினா முதல் ஆங்கில தலைமை ஆளுநர் யார்? முதல் ஆங்கில தலைமை ஆளுநர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வாரன் ஹேஸ்டிங். முதல் ஆங்கில தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங். 41வது வினா கடைசி ஆங்கில தலைமை ஆளுநர் யார்? கடைசி ஆங்கில தலைமை ஆளுநர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி மவுண்ட் பேட்டன் பிரபு. 42வது வினா மவுண்ட் பேட்டன் திட்டத்தின்படி இந்திய பிரிவினை நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் இது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1947 ஜூன் 3. 43வது வினா மவுண்ட் பேட் திட்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? முக்கியமான வினா. மவுண்ட் பேட்டன் திட்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஜூன் 3 திட்டம். 44வது வினா இந்தியா சுதந்திரமடைந்த நாள் இது? இந்தியா சுதந்திரமடைந்த நாள் இது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1947 ஆகஸ்ட் 15. 45வது வினா பாகிஸ்தான் சுதந்திரமடைந்த நாள் இது?
சரியான விடை ஆப்ஷன் ஏ 1947 ஆகஸ்ட் 14. 46வது வினா சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநராக இருந்தவர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநராக இருந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி மவுண்ட் பேட்டன் பிரபு. 47வது வினா இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு. 48வது வினா சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ராஜாஜி. 49வது வினா பாகிஸ்தானின் முதன்மை தலைமை ஆளுநர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி முகமது அலி ஜின்னா. கடைசி வினா 1947 இந்தியா பிரிவினையின் போது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஜேபி கிருபாலினி.